இன்றைக்கி நம்ம சின்னவங்க முதல் பெரியவங்க வர எல்லாருக்கும் பிடிச்சமான நூடுல்ஸ் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாணலியில் கடலெண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கணும். நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஈஸி தான், எல்லார் வீட்லேயும் தெரிஞ்சு எல்லோரும் செய்யக்கூடியது தான். இருந்தாலும் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே அதில் இருக்கும், நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும், ஒரு டேஸ்ட்டு தரும். அப்புறம் இது கொஞ்சம் வதங்கின பிறகு இந்த மசாலா கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மசாலாலாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 3 பீஸ் எடுத்திங்கன்னா 3 பீஸ் மசாலாவே போட்டுக்கோங்க. சில பேர் 2 பேக்கெட் மட்டும்தான் போடுவாங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் எத்தனை பீஸ் எடுக்கிறீங்களோ அத்தனை பேக்கெட் மசாலாவே போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன், 3 பேக்கெட் மசாலா போட்டுக்கிறேன். கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சொம்பு 1.25 சொம்பு தண்ணி, இந்த சொம்பு அளவில் ஒரு 1.25 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம இப்போ ஒரு பீஸாக அதில் போடலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் போடணும். முழுசாக வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை பாதி பாதியாக உடச்சி கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7-8 நிமிஷத்தில் நமக்கு பிடிச்ச டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி. இப்போ நூடுல்ஸை மூடி வச்சுட்டோம். அப்படியே ஒரு 7-8 நிமிஷம் விடுங்க. மேக்ஸிமம் எந்த ஒரு சமையல் செஞ்சாலுமே கேஸ் அடுப்பு தீயை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன்னா டக்குன்னு நம்ம தீஞ்சியும் போயிடாது, நல்லாவும் வெந்து வரும். அவ்வளோதான், நல்லா டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.